நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. உயிரிழந்த வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு சொத்துக்களை செட்டில் செய்வது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி புதிய வரைவு உத்தரவை வெளியிட்டுள்ளது. வங்கிகளுக்கு அனுப்பப்பட்ட இந்த சுற்றறிக்கையில் வாடிக்கையாளர் உயிரிழந்த நிலையில் அவரின் டெபாசிட் கணக்குகள், லாக்கர் டெபாசிட்கள், பாதுகாப்பில் உள்ள பொருட்கள் ஆகியவற்றை குடும்பத்தினர் அல்லது நியமனதாரர் விண்ணப்பித்தால் விண்ணப்பம் பெறப்பட்ட 15 நாட்களுக்குள் உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வங்கிகள் டெபாசிட் தொகையை வழங்க 15 நாட்களுக்கு மேலாக எடுத்துக்கொண்டால் தாமதமான நாட்களுக்கு வருடத்திற்கு 4% வட்டி வழங்க வேண்டும். லாக்கர் கணக்குகளை முடிக்க தாமதம் ஏற்பட்டால் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் அபராதம் வங்கிகள் வழங்க வேண்டும். இந்த நடவடிக்கை கிளைம் செயல்முறைகளை விரைவாகவும் தெளிவாகவும் செய்வதை நோக்கமாக கொண்டது. காரணமின்றி தாமதப்படுத்தும் வங்கிகளுக்கு நேரடி அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமினி இருந்தால் இறப்பு சான்றிதழ், அரசு அடையாள ஆவணத்துடன் உரிய படிவத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். நாமினி உயிரோடு இல்லாவிட்டால் வாரிசுதாரர்களின் 15 லட்சம் ரூபாய் வரை உள்ள கிளைம்கள் எளிமையான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும். இதற்காக வாரிசுதாரரின் உறுதிமொழி மற்றும் பிற வாரிசுதாரர்களிடமிருந்து ஆட்சேபனை இல்லை என்ற கடிதம் பெறப்பட வேண்டும். அதிக தொகை கணக்குகளுக்கு உத்தரவாத பத்திரங்கள் உள்ளிட்ட கூடுதல் ஆவணங்கள் அவசியம் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த செயல்முறைகளுக்கான படிவங்களை வங்கிகள் தங்கள் இணையதளங்களிலும் நேரிலும் எளிதாக கிடைக்கச் செய்ய வேண்டும். வாடிக்கையாளர்கள் நாமினி நியமித்துடன் நன்மைகள் அறிந்திருக்க வங்கிகள் விளம்பர மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என RBI அறிவுறுத்தியுள்ளது.